ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். டுடே நான் உங்களுக்கு என்னோடய கேட் ஃபேமிலியை இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். எங்கள் வீட்டில் மொத்தம் 2 கேட்ஸ் 4 கிட்டன்ஸ் இருக்காங்க. அந்த ஆஷ் கலர் கேட் இருக்காங்க இல்லைங்களா, அவங்க தான் டேடி கேட். அவங்க நேம் வந்து ஜிஞ்சர். ஏஜ் வந்து 1 இயர் 5 மந்த் ஆகுதுங்க. அப்புறம் அந்த பிஸ்கட் கலர் கேட் இருக்காங்கள, அவங்க தான் எங்களோட ஃபீமேல் கேட். அவங்களுடைய நேம் வந்து கார்லிக். அவங்களுடைய ஏஜ் வந்து 1 இயர் 2 மந்த் ஆகுதுங்க. அப்புறம் எங்கள் வீட்டில் மொத்தம் 4 கிட்டன்ஸ் இருக்காங்க. 4 கிட்டன்ஸுமே இப்போ தாங்க மார்ச் 13, 2026 பிறந்தாங்க. அந்த 4 கிட்டன்ஸில் 3 மேல் கிட்டன், ஒரே ஒரு ஃபீமேல் கிட்டனுங்க. அந்த 3 மேல் கிட்டனில் நாங்கள் வந்து ஒரு கிட்டனுக்கு வந்து பொட்டேட்டோன்னு நேம் வச்சுருக்கோம். எதுக்காகனா அவங்க பிறந்தப்போ அப்படியே அச்சு அசலாக பொட்டேட்டோ மாதிரியே இருந்தனால நாங்கள் அவங்களுக்கு பொட்டேட்டோன்னு வச்சோங்க. இன்னொரு கேட் வந்துட்டுக்கு செகண்ட் மேல் கேட்டுக்கு வந்துட்டு லட்டுன்னு வச்சுருக்கோம். எதுக்காகனா அவங்க வந்து பிறந்ததுலேயே அவங்க தான் கடைசி கிட்டன். ஆனால் எல்லா கிட்டனோட அவங்க தான் கொஞ்சம் பெருசாக இருப்பாங்க. ஆனால் லட்டு மாதிரியே இருப்பாங்க, நல்லா கொலு கொலுன்னு இருப்பாங்களா, அதனால அவங்களுக்கு நாங்கள் லட்டுன்னு நேம் வச்சோம். இன்னொரு 3rd மேல் கிட்டனுக்கு வந்து நாங்கள் மில்கின்னு வச்சோம். ஏன்னா அவங்க வந்து மில்க் ஷேடில் இருப்பாங்க. ஸோ அதனால நாங்கள் அவங்களுக்கு மில்கின்னு வச்சோம். ஒரே ஒரு ஃபீமேல் கிட்டனுங்க. அவங்க வந்துட்டு அவங்க டேடியோட ஷேடில் அந்த ஆஷ் கலரில் இருப்பாங்க. ஸோ அதனால் நாங்கள் அவங்களுக்கு வந்து மில்கின்னு நேம் வச்சுருக்கோங்க. நான் கூட குழந்த பிறந்ததுக்கப்புறம் அந்த டேடி கேட் போயிட்டு ஏதாவது குழந்தைங்கள அட்டாக் பண்ணுமான்னு பயந்தேங்க. ஆனால் அந்த டேடி கேட் வந்துட்டு அவங்களோட கிட்டன்ஸ் வந்துட்டு அந்த அளவுக்கு ப்ரொடெக்ட் பண்ணி பார்த்துக்கிட்டாங்க. இன்கேஸ் அவங்க அந்த பூனைங்களோட தாய் கூட அங்கே இல்லை அப்படின்னா, இந்த டேடி கேட் போயிட்டு அந்த ப்ரொடெக்ட் பண்ணி யாருமே வந்து அந்த குழந்தைங்கள தூக்காமல் அந்த அளவுக்கு அவங்க குழந்தைங்கள ப்ரொடெக்ட் பண்ணி பார்த்துக்கிச்சு. அப்புறம் அந்த கேட்டை வந்துட்டு க்ளீன் பண்ணுறதா இருக்கட்டும், அவங்க கூட விளையாடுறதா இருக்கட்டும், அந்த அளவுக்கு அந்த கேட் வந்து ப்ரொடெக்ட் பண்ணி பார்த்துக்கிச்சுங்க. இப்போ தான் கிட்டன்ஸ் பிறந்து ஒரு 20 டேஸ் ஆகுது. கண்ணு முழிச்சு இப்போ தான் நடக்க ஆரம்பிக்கிறாங்க. நடக்க ஆரம்பித்தோடனே அவங்களுடைய சேட்டையெல்லாம் தாங்கவே முடியலங்க. அவங்க அப்பாவோட அந்த அளவுக்கு மிங்கிள் ஆகி விளையாண்டுட்ருக்காங்க. நாங்கள் எங்களோட ஃபீமேல் கேட்டுக்கு வந்து ஒரு பாக்ஸ் ரெடி பண்ணி கொடுத்தோங்க. அவங்க அந்த பாக்ஸில் உட்காரவே இல்லை, அந்த பாக்ஸில் குட்டி போடவும் இல்லை. அவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த கிச்சனில் அந்த ஒரு பிளேஸை வந்துட்டு ஆக்குப்பை பண்ணிவிட்டு அந்த இடத்துலையே தான் அவங்க கிட்டன்ஸை வந்துட்டு வச்சுட்டே இருந்தாங்க. அங்கேயே தான் அவங்களுக்கும் அதான் பிரியமானதாக இருந்துச்சு. அதனால் நாங்களும் அந்த இடத்த அவங்களுக்காக ரெடி பண்ணி கொடுத்துட்டோம். ஆனால் நைட் ஆனால் மட்டும் அவங்க கிட்டன்ஸை வந்துட்டு எங்கேயாச்சும் போயிட்டு அந்த மூலையில் நம்ம ஏதாவது பாத்திரம் வச்சுருப்போம் இல்லைங்களா, அந்த பாத்திரத்துக்குள்ளேயெல்லாம் போட்டுடுறாங்க. அப்புறம் நம்ம மார்னிங்கில் தேடி கண்டுபிடிச்சி நம்ம அந்த அவங்களுக்காக துணி விரித்து வச்சுருக்க இடத்துல வச்சோம் அப்படின்னா, அதுக்கப்புறம் அந்த இடத்துல போய் அவங்க படுத்து பால் கொடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஏன்னு தெரில, நைட் ஆனால் மட்டும் குட்டிங்களை தூக்கிட்டு போய் எங்கேயாச்சும் ஒளிச்சு வச்சிடுறாங்க. இந்த மாதிரி நீங்கள் வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய கேட் ஃபேமிலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய கமெண்ட்டில் வந்துட்டு ஒரு ரெட் ஹார்ட் கொடுங்க.